பிரிசனர் ஆஃப் வார். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் பிரிட்டிஷில் சேர்ந்த எஸ்ஏஎஸ் ஆஃபீஸரான இந்த படத்தோட ஹீரோவை ஜப்பானீஸ் படைங்க கைது பண்ணி ஃபிலிப்பீன்ஸில் இருக்கக்கூடிய போர்க்கைதி கேம்பில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் ஃபோர்ஸ், அதாவது ஜாப்பனீஸ் படையோட பொழுதுபோக்குக்காக அங்கே கைது பண்ணி வச்சுருக்கிற கைதிங்களை வந்து சண்டை போட விடுறாங்க. அதை ஒரு போட்டியாக வச்சு நடத்துகிறாங்க அந்த கேம்புக்குள்ளே. அப்படி ஒவ்வொரு நைட்டும் கிடைச்ச கேப்பில் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த ஹீரோ அப்புறம் ஒரு சில கைதிங்க. அப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வழியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த இடத்த விட்டு சேஃபாக தப்பிச்சு போனாங்களா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஸ்குவாட் ஆட்கின்ஸோட அன்டிஸ்பியூட்டட், பாய்கா அன்டிஸ்பியூட்டட் இந்த படங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தில் நடித்த அதே ஹீரோ தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு. அப்படி இந்த ரெண்டு படத்துலேயும் கதை எல்லாமே ஒரே கதை தான். இப்போ அன்டிஸ்பியூட்டட் 3ல் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஜெயிலில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, அதுதான் அந்த படத்தோட கதை. அப்படி இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா ஹீரோ கைதிங்களோடு சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு எப்படி இந்த கேம்பில் இருந்து தப்பிக்க போகிறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. கதை எல்லாமே ஒரே கதை தான். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ண கொஞ்சம் புது விஷயம் அப்படின்னா, அது வந்து ஜெயில் அப்படின்னா இது கேம்ப்பு, அது சிட்டி அப்படின்னா இது காடு. இந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது. இதை தவிர இந்த படத்தில் புது விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதுக்கு நடுவில் அந்த ஆஃபீஸர்ஸோட டைம் பாஸுக்காக இந்த கைதிங்களை வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட விடுறது அப்படிங்கிறது வந்து அந்த படத்துலேயும் இருக்குது, இந்த படத்துலேயும் இருக்குது. அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோ கூட சண்டை போட்டவங்க, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதெல்லாமே. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நடித்த எல்லாருமே. அப்புறம் ஸ்குவாட் ஆட்கின்ஸ் இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஈக்குவலான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டரை இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர் வந்து பார்க்கும்போது ரொம்ப வீக்கான ஒரு ஆளாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதுவரை ஸ்குவாட் ஆட்கின்ஸோட படத்தில் வரக்கூடிய வில்லன்ஸ் எல்லாருமே அவருக்கு ஈக்குவலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டராக தான் கொடுத்துருப்பாங்க எல்லா படங்கள்லையும். ஆனால் இந்த படத்தில் மட்டும் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த வில்லன்ஸ் எல்லாம் இவர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வில்லன் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. இதுதான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமா இருக்குது. ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வில்லனுக்கும் கொடுத்துருந்தா அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இதில் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த படத்தோட மொத்த கதையும் இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.